முருகனும் ஔவையாரும் சுட்ட பழம் சுடாத பழம் கதை. ஒருநாள் தமிழ் புலவரான ஔவையார் நீண்ட தூரம் நடந்ததால் மிகவும் களைப்பாக இருந்தார். ஓய்வெடுக்க ஒரு நாவல் மரத்தின் கீழ் அமர்ந்தார். அப்போது மரத்தின் மேலே ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். அவன் சாதாரண சிறுவன் போலத் தோன்றினான். ஆனால் அவன் வேறு யாருமல்ல, முருகப்பெருமான். சிறுவன் சிரித்தபடி கேட்டான், பாட்டி, உங்களுக்கு பழம் வேண்டுமா? ஔவையார் மகிழ்ச்சியுடன், வேண்டும் பா என்றார். அதற்கு அந்தச் சிறுவன் குறும்பாகக் கேட்டான், சுட்ட பழம் வேண்டுமா? சுடாத பழம் வேண்டுமா? ஔவையார் குழம்பினார். பழம் எப்படி சுடும் என்று நினைத்தாலும் சுடாத பழம் போதும் என்றார். உடனே சிறுவன் மரக்கிளையை உலுக்கியான். நாவல் பழங்கள் கீழே விழுந்தன. ஔவையார் அவற்றை எடுத்து மண் ஒட்டியிருந்ததால் வாயால் ஊ என்று ஊதித் தூசியை நீக்கத் தொடங்கினார். அதைப் பார்த்து சிறுவன் சிரித்தபடி, பாட்டி, பழம் சுடவில்லை என்றீர்களே, பிறகு ஏன் ஊதுகிறீர்கள்? சுட்ட பழமா என்று கேட்டான். அப்போது ஔவையாருக்கு அந்தச் சிறுவன் சாதாரண மனிதன் அல்ல என்பது புரிந்தது. தனது அறிவுக்கு இன்னும் எல்லை உண்டு என்பதையும் உணர்ந்தார். உடனே அவர் கைகளைக் கூப்பி, கந்தா, முருகா, என்னை அறிவுறுத்த வந்தாயா என்று வணங்கினார். முருகப்பெருமான் தன் தெய்வீக வடிவில் காட்சி அளித்து ஔவையாருக்கு அருள் புரிந்தார். இந்தக் கதை